இன்றைக்கி ரேஷன் அரிசி வச்சு சூப்பரான மல்லிப்பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் எங்களுக்கு பொங்கல் இல்லை. ஓகே, சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படிக்கலைன்னா என்ன, மல்லிப்பொங்கல் வச்சு நாம சாப்பிடுவோம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணியிருந்தேன். குயிக் அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் போகும். போனதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டோம்னா ஒரு 4-5 விசில் வந்தால் தான் அந்த சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரும். விசில் போனதுக்கப்புறம் நல்லா நீங்களும் எடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க. இங்கே வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய், நெய் 2 போட்டுட்டு அது கூட கடுகு, சீரகம், குருமிளகு, முந்திரி பருப்பு இதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி என் வயிற்றுக்குள்ளே முக்கால்வாசி போயிடுச்சு. இருந்த 4 அனுத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. இது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பர். பாய்.